பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 4. நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார். அதற்கு ஏற்ப நாங்கள் பேசுகிறோம். மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்திலே நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் உபவாசம் இருந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நன்றாக ஜெபித்தும் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து மிகவும் பெருமிதம் கொள்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை தேடி வந்து எனது திரு சமூகத்தில் அமர்ந்து அனுதினமும் ஜெபிக்கிறார்களே, அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்பேன், அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன், அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன், அவர்களுக்கு விடுதலையை பறைசாற்றுவேன், அவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அவர்களை இந்த காலை பொழுதிலே நற்கருணையில் இருந்து நான் தேடி வந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். கடவுளுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய வழியில் நடப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கின்றார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஒரு 48 நாட்கள் நீங்கள் நன்றாக ஜெபமாலை செய்து ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்றீர்கள் என்றால் அதே உங்களுக்கு பழக்கமாக மாறிவிடுமாம். ஒரு மனிதன் 48 நாட்கள் தொடர்ந்து குடித்தான் என்றால் அவன் குடிக்கு அடிமையாகி விடுகின்றான். ஒரு மனிதனோ ஒரு மனிதையோ 48 நாட்கள் தொடர்ந்து உபச்சார பழக்கங்களை செய்து கொண்டு இருந்தால் அந்த உபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றானாம். ஒரு மனிதன் 48 நாட்கள் அவன் சிகரெட் குடித்து கொண்டே இருந்தால் அவனால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாது என்று ஒரு அறிக்கை சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய அரச குருத்துவ கூட்டமாக இருக்கின்றீர்கள்.